ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 16/7/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எந்த குழந்தைங்களுடைய புத்தியில் பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், யாருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தியில் நிலையாக நினைவு இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை எனில் யாரை நினைவு செய்வார்கள்? யார் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். தந்தை தானே வந்து தன்னுடைய மற்றும் தனது வீட்டின் சரியான அறிமுகத்தை தருகிறேன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பக்தியில் எது போன்ற சூழ்நிலை முடிந்து விட்டதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நாம் ஆத்மாக்கள், நமது வீடு நிர்வாண தாமம், மூலவதனம் ஆகும். மேலும் பக்தியில் மனிதர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது கூட தெரியாது. சுகம் துக்கம் எதிரில் இருக்கிறது என்பது கூட தெரியாது. யாகம் ஜபம் தானம் புண்ணியம் செய்தும் கூட படிப்படியாக கீழே இறங்கிவிட்டனர். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துவிட்டது. எனவே பக்தி முடிந்துவிட்டது. மணி அடிப்பது, மேளம் கொட்டுவது போன்ற சூழ்நிலையெல்லாம் முடிந்துவிட்டதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாது என பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, நான் இங்கு பாரத தேசத்தில் வந்து குழந்தைகள் உங்களை அழைத்து செல்லுகிறேன்னு தந்தை சொல்கிறாரு. பாரதத்தில் தான் சிவஜெயந்தியும் கொண்டாடப்படுது. நிராகாரமானவர் அவசியம் சாகார ரூபத்தில் வர வேண்டும் இல்லையா? சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாது. சரீரம் இல்லையெனில் ஆத்மா தனியாக அலைந்து கொண்டிருக்கும். சில நேரம் வேறு ஒருவரின் சரீரத்தில் பிரவேசமாகிவிடும். சில ஆத்மா நல்லதாக இருக்கும். சில ஆத்மா குழப்பம் ஏற்படுத்தி ஒரேடியாக புத்தியை கெடுத்துவிடும். ஆத்மாவிற்கு சரீரம் அவசியம் வேண்டும் இல்லையா? அதே போன்று பரமபிதா பரமாத்மாவிற்கும் சரீரம் இல்லையெனில் பாரதத்தில் வந்து என்ன செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் பிரஜைகளிலும் கூட குறைவான பதவி அடைவார்கள்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஐரோப்பாவில் இருக்கிறவர்கள் தன்னை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஐரோப்பிய மதம் என சொல்கிறதில்ல. இங்கு இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் தன்னை இந்து மதத்தினர்னு சொல்கிறாங்க. எந்த தேவதா தர்மம் சிரேஷ்டமாக இருந்ததோ அதே தர்மம் 84 பிறவிகளில் வந்து தாழ்ந்த தர்மமாக ஆகிவிட்டது. தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களே இங்கு வருவார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் நமது தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என பொருளாகும். அவர்கள் இங்கு வந்து அமர்ந்தாலும் அவர்களுக்கு எதுவுமே புரியாது. அங்கு பிரஜைகளிலும் கூட குறைவான பதவியை அவர்கள் அடைவார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்லையற்ற செல்வந்தர் பாபா எதன் மீது இறக்கப்படுவதாக சொல்லுகின்றார்? இதுக்கான பதில், பாரதமே பழமையான பூந்தோட்டமாக இருந்தது என வெளிநாட்டினரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. பெரிய செல்வந்த நாடாக இருந்தது. எனவே பாரதத்திற்கு நிறைய மரியாதை கிடைக்கிறது. யாரேனும் செல்வந்தர் ஏழையாகிவிட்டால் அவர் மீது இறக்கப்படுவார்கள். பாவம் இந்த பாரதத்திற்கு என்னவாகிவிட்டது? இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. அனைவரை காட்டிலும் இரக்க மனம் உடையவர் ஈஸ்வரர் என சொல்கிறாங்க. மேலும் அவர் பாரதத்தில் தான் வருகின்றார். ஏழைகளின் மீது செல்வந்தர்கள் அவசியம் இறக்கப்படுவார்கள் தானே. இந்த தந்தை எல்லையற்ற செல்வந்தர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குபவர் பாரதத்தின் மீது இறக்கப்படுவதாக பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலையை அடைய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தந்தை ஞான கடலாக இருக்கின்றார். அவரே உலகத்தின் வரலாறு பூகோளத்தின் சாரத்தை புரிய வைக்கின்றார். அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். இவர் தன்னை பகவான் என கூறுவதில்லை. நீங்கள் இப்பொழுது தேகத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். முழு உலகத்தையும் தனது சரீரத்தையும் கூட மறக்க வேண்டும். இவரை பகவான் என்று கூறவில்லை. இவர்களை பாப்தாதா என்று தான் அழைக்கின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கின்றார். இது மிகவும் பதீத்தமான பழைய சரீரமாக இருக்கின்றது. ஆனாலும் மகிமை என்பது ஒருவருக்கு மட்டும்தான். அவரிடத்தில் யோகத்தை ஈடுபடுத்துவதன் மூலமாகவே பாவனமாவீர்கள். இல்லை என்றால் ஒரு பொழுதும் பாவனமாக முடியாது. மேலும் கடைசியில் கணக்குகளை முடித்து தண்டனை அடைந்து வீடு திரும்புவார்கள்னு பாபா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் எல்லா குலங்களிலும் வருவதாக பாபா கூறுகின்றார்? அதுக்கான பதில், இப்பொழுது குழந்தைங்களுக்கு பல்வேறு குலங்களை பற்றிய ரகசியமும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிராமணனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக முயற்சி செய்கின்றோம். பிறகு நாம் தேவதாவிலிருந்து சத்திரியராக ஆவோம். நாம் எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கிறோம், எந்தெந்த குலங்களில் வருகிறோம் என்பது யாருக்குமே தெரியாது. நாம் இப்பொழுது பிராமணராக இருக்கின்றோம். பாபாவை பிராமணர் என கூற முடியாது என நாம் புரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. நீங்கள் மட்டுமே எல்லா குலங்களிலும் வருகின்றீர்கள். இப்பொழுது பிராமணர் தர்மத்தில் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். சிவபாபா மூலமாக பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைங்களாக ஆகியிருக்கின்றீர்கள். நிராகாரமான ஆத்மாக்கள் உண்மையாகவே ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதா குலத்திலும் சத்திரிய குலத்திலும் வம்சங்கள் எப்படி தொடர்கின்றன என பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்கள் அனைவரும் நிராகாரமான உலகத்தை சேர்ந்தவர்கள். பிறகு சாகார உலகத்தில் வருகின்றனர். நடிப்பதற்காக வரவேண்டியதாக இருக்கின்றது. அங்கிருந்து வந்து தேவதா குலத்தில் 8 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். பிறகு சத்திரிய குலத்தில் வைஷ்ய குலத்தில் வருகின்றீர்கள். நீங்கள் இத்தனை பிறவிகள் தெய்வீக குலத்திலும் பிறகு சத்திரிய குலத்தில் இத்தனை பிறவிகளும் எடுப்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இது 84 பிறவிகளின் சக்கரம் ஆகும். உங்களை தவிர இந்த ஞானம் வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் மட்டுமே இங்கு வருவார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. சிலர் ராஜா ராணியாகவும் சிலர் பிரஜையாகவும் ஆவார்கள். சூரிய வம்சத்தின் முதலாவது 2வது லக்ஷ்மி நாராயணன் என்று எவ்வாறு 8 வம்சங்கள் தொடருங்கிறாங்க பாபா. பிறகு சத்திரிய வம்சத்திலும் 1வது 2வது 3வது என வம்சங்கள் தொடரும். இவை அனைத்தையும் தந்தை வந்து தான் புரிய வைப்பதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதா தர்மத்திற்கும் கிறிஸ்துவ தர்மத்திற்கும் விதையாக இருப்பவர்கள் யார் யார் என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தி முடியும் நேரத்தில் தான் தந்தை வர்றாரு. அனைவரும் அவசியம் வீடு திரும்பணும். பிறகு வரிசைப்படி இறங்கி வருவார்கள். கிறிஸ்து வந்தவுடன் அவருடைய தர்மத்தை சேர்ந்தவர்களும் வந்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் என நீங்களே பாருங்கள்ங்கிறாங்க பாபா. கிறிஸ்துவ தர்மத்தின் விதையாக இருக்கின்றார். இந்த தேவி தேவதா தர்மத்தின் விதையாக பரமபிதா பரமாத்மா சிவன் இருக்கின்றார். உங்களுடைய தர்மத்தை பரமபிதா பரமாத்மா படைக்கிறேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதிகமான நன்மையை பாபா யாருக்கு செய்வதாக கூறுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, எந்த தந்தை கல்யாணக்காரியாக இருக்கின்றாரோ அவரே பாரதத்திற்கு நன்மை செய்கின்றார். மிகவும் அதிகமான நன்மையை குழந்தைங்களாகிய உங்களுக்கு மட்டுமே செய்கின்றார். ஆக நீங்கள் இதன் மூலம் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து என்னவாக ஆகின்றீர்கள் என பாருங்கள்ங்கிறாங்க பாபா. அதாவது நீங்கள் அமரலோகத்திற்கு எஜமானராக ஆகிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த உலகம் யாருடைய சகவாசத்தில் இருப்பதாகவும் இந்த சரீரத்தை எவ்வாறு சுலபமான முறையில் விடலாம் என்பதை பற்றியும் பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, இங்கு திடீர் மரணம் ஏற்படாது, இறந்து போவதற்கான விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாபா. மற்றபடி உடல் என்ற சட்டையை மாற்ற வேண்டும் இல்லையா? பாம்பு எவ்வாறு ஒரு சட்டையை கழட்டிவிட்டு இன்னொன்றை எடுக்கின்றதோ அதுபோல நடக்குங்கிறாங்க பாபா. இங்கும் கூட நீங்கள் இந்த பழைய உடல் என்ற சட்டையை விட்டுவிட்டு புதிய உலகத்தில் புதிய உடலை அடைவீர்கள். சத்தியுகமானது மலர் தோட்டம்னு அழைக்கப்படுது. அங்கு யாரும் வேண்டாத வார்த்தைகளை பேச மாட்டார்கள். இங்கு தீய சகவாசம் இருக்கின்றது. மாயாவினுடைய சகவாசம் இருப்பதால் இதன் பெயர் கொடிய நரகம்ங்கிறாங்க பாபா. பழைய இடமாகிவிட்டால் முனிசிபாலிட்டியை சேர்ந்தவர்கள் அந்த இடத்தை காலி செய்ய வைக்கின்றனர். இந்த உலகம் பழைய நிலையை அடையும் போதுதான் நான் வருகின்றேன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது உண்மையாகவே இந்த நேரத்திற்கான நினைவு சின்னம்னு பாபா எதை குறிப்பிடுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, தில்வாடா கோவில் உண்மையாகவே இந்த நேரத்திற்கான நினைவு சின்னமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. கீழே தபஸ்யாவில் அமர்ந்திருக்கிறார்கள். மேலே சொர்க்கம் காட்டப்பட்டிருக்கின்றது. சொர்க்கத்தை அவ்வாறு தான் காட்ட முடியும்.
மனிதர்கள் இறந்தால் சொர்க்கம் சென்று விட்டதாக சொல்கிறாங்க. சொர்க்கம் மேலே இருப்பதாக புரிந்து கொள்கின்றனர். ஆனால் மேலே அவ்வாறு சொர்க்கம் இல்லை. பாரதமே சொர்க்கமாகவும் பிறகு நரகமாகவும் ஆகின்றது. இந்த தில்வாடா கோவில் மிக சரியான நினைவு சின்னம்னு பாபா சொல்கிறாங்க. இந்த கோவில் அனைத்தும் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய புத்தியில் நினைவு கூட நிலையாக இருக்க முடியாதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, எந்த குழந்தைகள் தந்தையை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ, முழு நம்பிக்கை இல்லையோ, அவர்களுடைய புத்தியில் நினைவு கூட நிலையாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நினைவு யாரை நோக்கி செய்வார்கள்? தந்தையின் நினைவு மூலமாகவே உங்களுடைய பாவங்கள் அழியும். பல பிறவிகளாக லிங்க ரூபத்தில் நினைவு செய்து வந்தனர். இது பரமாத்மாவின் அடையாள சின்னம்னு புரிந்து வந்தனர்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதில் அனைவரும் அவசியம் சுற்றி வர வேண்டும்னு பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தை ஒரு தந்தையால் மட்டுமே கொடுக்க முடியும். எல்லா ஆத்மாக்களுக்கும் நடிப்பதற்கான பங்கு கிடைத்திருக்கின்றது. மறுபிறவியை எடுத்தே ஆக வேண்டும். பரந்தாமத்திற்கு இடையில் யாரும் செல்ல முடியாது. மோட்சம் யாருக்குமே கிடைக்காது. முதல் நம்பரில் முழு உலகத்திற்கும் எஜமானராக ஆனவரே முதலில் 84 பிறவிகளில் சுற்றி வருகின்றனர். காலச்சக்கரத்தில் அவசியம் சுற்றி வர வேண்டும். மோட்சம் கிடைக்கும் என மனிதர்கள் புரிந்திருக்கின்றனர். ஆக எத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இடையில் யாரும் திரும்பி செல்லவில்லை. 84 பிறவிகளின் கதையை தந்தை மட்டுமே சொல்லுகின்றார். குழந்தைகள் நீங்கள் படித்து பிறருக்கு கற்பிக்க வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது பதீதமான குலமாக இருக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க. இந்த எல்லையற்ற யாகத்தில் எது முழுமையாக பலியாக வேண்டும்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாரத தேசத்தில் தந்தை வந்து 3 தர்மங்களை படைக்கின்றார். இப்பொழுது உங்களை சூத்திர தர்மத்தில் இருந்து வெளியேற்றி உயர்ந்த குலத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். அதுதான் மிகவும் பதீதமான குலமாகும். இப்பொழுது பாவனமாக்குவதற்காக நீங்கள் பிராமணர்கள் நிமித்தமாக ஆகியிருக்கின்றீர்கள். இதனை ருத்ர ஞான யாகம் என கூறப்படுகின்றது. சிவபாபா ருத்ரன் மூலமாக இந்த யாகம் படைக்கப்பட்டது. இந்த எல்லையற்ற யாகத்தில் முழு பழைய உலகமும் அர்ப்பணமாக வேண்டும். பிறகு புது உலகம் படைக்கப்படும். பழைய உலகம் முடிந்துவிடும். நீங்கள் புதிய உலகத்திற்காக இந்த ஞானத்தை அடைகிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையாகும்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்நோக்கு முகமுடையவர்களாக இனிய அமைதி ஸ்வரூபத்தில் நிலைத்து கொண்டே செல்கின்றீர்களோ அவ்வளவு கண்களின் பாஷை, பாவனையின் பாஷை மற்றும் சங்கல்பத்தின் பாஷையை சகஜமாக புரிந்து கொண்டே செல்வீர்கள்ங்கிறாங்க பாபா. இந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையாகும். இந்த அலௌகீக பாஷை மிகவும் சக்திசாலி ஆகும். சமயத்தின்படி இந்த 3 வித பாஷை மூலமாக தான் சகஜமான வெற்றி கிடைக்கும். எனவே இப்பொழுது ஆன்மீக பாஷையின் அப்பியாசி ஆகுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது நம்மளை பாபா கண்களின் இமையில் வைத்து கூட்டி செல்வேன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில், நீங்கள் எவ்வளவு லேசாக இருக்கின்றீர்களோ பாபா உங்களை கண்களின் இமையில் வைத்து கூடவே அழைத்து செல்லுவேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஸ்மிருதியுடன் ஏக்கர ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான விசேஷ அபியாசம் செய்ய வேண்டும்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்போதைய சமயம் உலக நன்மை செய்வதற்கான சகஜ சாதனம் தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் ஒருமுகத்தன்மை ஆகும். இதன் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டுள்ள புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும். உலகின் அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக இந்த விருப்பம்தான் வைக்கின்றார்கள். அலைந்து கொண்டுள்ள புத்தி ஒருமுகப்பட வேண்டும் மற்றும் மனம் சஞ்சலத்தன்மையில் இருந்து ஒருமுகப்பட்டுவிட வேண்டும். இதற்காக ஒருமுகத்தன்மை, அதாவது சதா ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த ஸ்மிருதியுடன் ஏக்கர ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான விசேஷ அபியாசம் செய்யுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.